சார் என்ன சார் ஃபிலிம்ல ரியாலிட்டி? ஒரு ஹீரோ சினிமான்றது ஒரு மல்டிபிள் ஆர்ட் ஃபார்ம். ஆனால் இந்த மல்டிபிள் ஆர்ட் ஃபார்மை நாம் என்டர்டெயின்மெண்ட்காக மட்டுமே யூஸ் பண்ணுறோம். உலகத்திலேயே அதிகமாக படங்கள் தயாரிக்கிற நாடு நம்ம இந்தியா தான். பெரும்பாலும் நம்ம தயாரிக்கிற படங்களின் நோக்கமே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான். அதனால தான் நம்மளால் From 3 continents and 5 different countries, the nominees for the best foreign language film போகவே முடியல. இந்த தேடலில் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். சினிமா 2 ரகம் தான். ஒன்று படைப்பாளியின் சினிமா, இன்னொன்று பார்வையாளனின் சினிமா. மசாலா படம்ன்றது பார்வையாளனின் சினிமா. அது ஹீரோக்காக எழுதுகிற கதை. இட்ஸ் மேல் ஷாவனிஸ்டிக். எதுக்கு படம் எடுக்கிறோன்றது எவ்வளோ முக்கியமோ, யாருக்கு படம் எடுக்கிறோன்றது அதை விட முக்கியம். என்னடா வியாபாரம் ஆகலையா? டேய், வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இதுல ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை நீ இன்னும் புரிஞ்சிக்கல. இது என் தளபதி சொன்னதுடா. உனக்கு 39 முடிஞ்சு 40 ஆரம்பிக்கட்டும். எம்ஜிஆர் மாதிரி வரியா இல்லையான்னு பாரு. நம்மள இங்க வர சொன்னா தெரியலையா மச்சான்? டேய் வந்துட்டா மச்சான். வாங்க சகோ, ஃபர்ஸ்ட் டைம் உங்க மீட்டிங் அரேஞ்ச்மென்ட். ஆனா லாஸ்டா வரீங்களே. ஏய், இங்க எதுக்கு வர சொன்ன? இது என்ன இடம்? இது கூட தெரியாதா? பீச், வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் செகண்ட் பீச். இது எவ்வளோ நாளா இருக்கு? இயேசுநாத பிறந்த காலத்துல இருந்து இந்த பீச் இங்கே தான் இருக்கு. சரி, வேற என்னலாம் இருக்கு? ஏய், ஜனங்க தான்டா இருக்காங்க. இங்க ஜனங்க என்ன பண்றாங்க? ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்றாங்க. ஓகே, அப்போ தியேட்டர்ல என்னதான் இருக்கு? ஸ்கிரீனும் சீட்டும் இருக்கு. சம்பந்தமே இல்லாம கேக்குறேன். 2000 வருஷத்துக்கு மேல இங்க இருக்கிறது அதே தண்ணியும் மணலும் தான். கரெக்ட் தான். ஆனா ஜனங்க திரும்ப திரும்ப வராங்க. ஏன்னா இந்த இடத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரசிக்கிறாங்க. இங்க வர ஜனங்க ஒண்ணுதான், ஆனா அவங்க ரசனை தான் வேற வேறையா இருக்கு. தியேட்டர்ல இருக்கிறது அதே ஸ்கிரீனும் சீட்டும் தான். உள்ள வர ஜனங்களோட எதிர்பார்ப்பு வேற. அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றது தான் நம்ம டாஸ்க். நீ சொல்ற ஜனங்களை நம்ம எங்க போய் தேடுறது? இதோ இங்க இருக்கிற எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏய், இவன் டாக் ஷோல வந்தானே. டேய், இங்க இருக்கிற ஏதாவது ஒரு பலனியாவது கரெக்டா சொல்றா. நம்ம ஊர் அர்னால்டு இணைந்தேகள் அருண் பாண்டியன் மாதிரி சொல்றேன் பாரு. அண்ணே, புல்லட் போட்டாச்சனே? போட்டாச்சுப்பா. எந்த பலூன்ரா சுடணும்? செகண்ட் ரோல இருக்க பச்சையை சொல்றா. என்ன பலூனை சுட சொன்னா பாப்பாவை சுட்டிடா. டேய், காசு குத்துறா. ஏய், வாங்கடா, அவங்க அப்பா கிட்ட ஆப் ஆயில் ஆகிடுவான். சீக்கிரம் வாங்கடா. ஏய், அவனே தான்டா. அன்னைக்கு இவனை பார்த்து நம்ம சிரிச்சோம். ஆனா இவனை கைத்தட்ட வைக்கிறது தான் அந்த ப்ரொடியூசர் நமக்கு கொடுத்த சேலஞ்ச். டேய் மச்சான், சம்பளம் வந்துச்சுடா. மச்சி, புது படம் ரிலீஸ் ஆயிடுடா. மச்சான் சூப்பர்ரா. வா வா போலாம். டைம் வேஸ்ட் பண்ணாதே. தேவா கிளம்பு. டாக் ஷோல இவன் பேசுனதை பாத்தீங்கல்ல? இவனுக்கு தான்டா படம் எடுக்கணும். ஆனா அதுக்கு முன்னால இவன் ரசனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டேய், இவன் தான் தெரியுமா? இவனே தான் மச்சான். இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு? அவங்க கிளம்புறதுக்குள்ள வாங்க, ஃபாலோ பண்ணலாம். ஏய் வாங்கடா போலாம். ஏய், டாக்டர் சவுண்ட் எங்கடா போறீங்க? மச்சான், அவன் எந்த படத்துக்கு போறானோ நீயும் அதே படத்துக்கு டிக்கெட் எடு. அவனுங்க எங்கடா? டிக்கெட் கவுண்டர்ல நம்மளுக்காக வெயிட் பண்றானுங்க. காசு ஏன்ட்டு இருக்குது. அவங்க எப்படி டிக்கெட் வாங்குவாங்க? இந்த மாமா, காசு கொடு. இந்தாங்க. படம் நல்லா இருக்காமா? சாரி பிரதர், அவங்க எந்த படத்துக்கு டிக்கெட் எடுத்தாங்க?
மச்சான் நீ ஃபீல் பண்ணாத, என்கிட்ட ஒரு கொரியன் செட் இருக்கு, நம்மளும் ஒரு செல்ஃபி எடுக்கிறோம். ஸ்மைல் ப்ளீஸ். டிக்கெட் கிடைச்சிச்சா? பக்கத்துல எடுத்துட்டேன்டா. ஐயா படம் கலக்குது. சரி இந்த பாட்டுலாம் செம்மையா இருக்கு மச்சி, பயங்கரமா போட்டுருக்கான். ஒரு ஹலோ ராஜ் சார், எங்க இருக்கீங்க? ஹலோ, அவன் உங்களை டார்கெட் பண்ணிட்டான். நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? பட்ட பகல்ல எல்லாருக்கும் முன்னால ஒரு போலீஸ்காரன் அசால்ட்டா போட்டு போயிட்டே இருக்கான். இதெல்லாம் நான் சினிமால தான் பார்த்துருக்கேன், ஆனா நேர்ல பார்க்கறது. கொலை செய்யும் போது அவன் முகத்துல கொஞ்சம் கூட சலனமே தெரியல மச்சான். சாரி 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 லேட் ஆயிடுச்சு, பட் டிராஃபிக். பரவாயில்ல, வந்தீங்களே அதுவே போதும். அப்புறம் சரி ஓகே, நைட் என்ன பிளான்? இப்போ பார்ட்டி. நீங்க தான் சொல்லணும். ஹே, புது வாட்ச், நைஸ். யார் கிஃப்ட் பண்ணா? அப்பா கிஃப்ட் பண்ணாரு. ஓ நைஸ். டேய் உங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை. இட்ஸ் so annoying. அத நீ சொல்ற. What? I don't sound like that. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. வாவ் வாவ். ஏய் அனிஷா, நீ குக் பண்ணியா? நீ கிஃப்ட் பண்ண? இல்லையே. இல்லையா? ஏய் நானும் இல்ல. சும்மா விளையாடாதீங்கப்பா. ஏய் சீரியஸா? மேடம் சார் தான் கிஃப்ட் பண்ணாரு. ஹாப்பி பர்த்டே. என்ன சார் இது? பட்ட பகல்ல இவ்வளோ பெரிய மக்கள் மத்தியில் யாரோ ஒரு 10 பேர் வரானுங்க, வந்து பட்டு பட்டுன்னு வெட்டிட்டு அவனுக்கு மட்டும் போயிட்டே இருக்கானுங்க. அதுவும் செத்தவர் என்ன சாதாரண ஆளா? அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டருங்க. ஏங்க அவருக்கே இந்த நிலைமைன்னா நமக்கெல்லாம் என்னங்க பாதுகாப்பு? செத்தவருக்கு போலீஸ்கார் அவருக்கே பாதுகாப்பு. தள்ளதப்பா, போலீஸ்காருக்கு பாதுகாப்பு. சார் என்கிட்ட கேட்டு முடிங்க சார். அவரு கண்ணாடி தம்பி, கேமரா, மைக் என்கிட்ட தள்ளாத. போலீஸ் இது பாதுகாப்பு. எப்போ நான் டிவியில் வருது? ஒரு கட் ஃபீலிங்ல நம்ம மணியை ஃபாலோ பண்ணோம், ஆனா அதுக்கு பதிலா பட்ட பகல்ல ஒரு மர்டரை விட்னஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். போதும்டா எனஃப். சொசைட்டி பத்தி ஒரி பண்ணது. இனிமே அதை பத்தி யாரும் பேச வேணாம். நம்ம அந்த காஃபி ஷாப்ல அந்த பசங்களை பார்த்தோம்ல, do you think they will be bothered? எப்படி ஸ்மூத்தா ஆபரேட் பண்ணான்னு பாத்தீங்களா? அவனுக்கு இதெல்லாம் டிஃபிகல்ட்டே இல்ல. இங்கிலீஷ் படத்துல வர ராம்காம் ஹீரோ மாதிரி இருக்கான். பட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ரைட்? மணி ஒரு ரவுடி அண்ட் ராம்காம் ராம்காம். இவங்க லைஃப் பத்தி தெரிஞ்சாலே நம்ம படத்துக்கான சீன்ஸ் கிடைச்சிரும் போல இருக்கே. 3 டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ். ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு காமெடி ஹீரோ, ஒரு ரொமான்டிக் ஹீரோ. தட்ஸ் ஆல். ஃபாலோ பண்ணலாமா?
ஆஃப் சென்னைய பாரு இதுதான் பெச்சாரு காத்து கிழியும் சண்டைய பாரு தாறு மாறு வாழ்க்கை அதுவும் ஜாலியா கூறு வேலை இருந்தா போய் பாரு சோகம் வருதா தாறு மாறு என்னடா காணா பாட்ட அப்பப்போ அப்பப்போ குடிச தங்க கோட்டை மாத்தாந்த ரூட்ட இதுதான் எங்க பேட்டை செய்யாத இங்க சேட்டை இதுதான் சரியா காண்பது பதில் பிழையா ரஃப்தா ரஃபா சந்தோஷமா ஹே ரஃப்தா ரஃபா From Bombay to Goa, accidental. ரஃப்தா சென்னை ரஃப்தா ரஃபா சந்தோஷமா வாழ்க்கையில் ரஃப்தா ரஃபா போராட்டமா ரஃப்தா ரஃபா Looking after business and fitness um தேவையில்லை living the life எப்போதும் king size தான் நாளை பத்தி யோசிக்க நேரமில்லை laser I'm not chilling and killing the time I got my baby glowing and holding and blowing some kisses on me showing some hug out my love I got all the M-O-N-E-N-Y 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 hey வா சந்தோஷம் பாரு சந்தேகம் ஏது ஆசைகள் 100 கனவுகளை தேடி போராடி பாரு நெத்தியில பட்டா போட்டு கழுத்தில கொட்டா போட்டு சாமியை தாக்கும் போடும் வாங்கி வரும் நித்தாமா சுருக்கமா சட்டா போட்டு ஊசி ஏசி காட்ட வாங்க ஷாப்பிங் மாலா சுத்தி போவா அதிகபட்சமா குட்டி குட்டி வீட்டா வாங்கி காலம் காஸ்மெட்டிக்ஸ் இது இந்தியாவில் இருக்க ஆல் கிளாஸ்மே ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் காஸ்மெட்டிக்ஸ் தான். வயசான ஆண்டிஸும் அழகானு பார்க்குறாங்க, நம்ம அவங்கள டார்கெட் பண்ணுறோம். வாட் அ பிரில்லியன்ட் ஐடியா. இருக்கட்டும் இல்லை சார், கிட்ட மணி வேணாம்ப்பா. நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது 10 ரூபா கீழே வந்துச்சு வச்சுங்க சார். இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஜேக்கப், இந்த அட்ரஸ் எங்கேன்னு சொல்லு. ரைட்டா போனா குமரன் நகர். இங்கே ஏரியாவில் எல்லாத்தையும் வந்து அட்ரஸ் சொல்லுவோம். நீங்கள் எப்போ வேணால் வந்து பாருங்க. ரஃப்தா ரஃபா சந்தோஷமா ஹே ரஃப்தா ரஃபா போராட்டமா சென்னையில் ரஃப்தா ரஃபா சந்தோஷமா வாழ்க்கையும் ரஃப்தா ரஃபா அது லாஸ்ட் மேன் நீ தான் நம்ம டீமை காப்பாற்றுங்க. மச்சி, ஏய் 100 ரூபா பெட் மேட்ச்ரா. உங்க வீட்டு பாத்ரூம் சூப்பர்ரா. தேங்க்ஸ் மச்சான். கதவை திறந்ததும் லைட் எரியுது. பாத்ரூம் ஃபிட்ஜுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. போடுறடா. ஹே ரஃப்தா ரஃபா ஆக்ஷன் ஹீரோ, காமெடி ஹீரோ, ரொமான்டிக் ஹீரோ. ஒண்ணே மட்டும் தான் மச்சான் மிஸ். என்னது? ஹீரோயின் மச்சான். ஐயா தோ மசாலா படம் ஹீரோயின் ரஃப்தா ரஃபா எனக்கு என்னடா குறைச்சல்? ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட வைக்க வக்கில்ல, மசாலா படம் ஹீரோயினா. நம்ம ஆக்சுவலாக ஒரு ஹீரோயினை ஃபாலோ பண்ண தேவையில்ல. We'll find a girl who can interact with these heroes. அதுக்கப்புறம் ஹீரோஸ் கூட பழகுற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சாலே ஸ்கிரிப்ட்ல ஒரு ட்விஸ்ட் வந்த மாதிரி இருக்கும்ல. தியா 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 கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? என்ன ஹெல்ப்? நம்ம ஹீரோயின் நீங்களா என்ன பைத்தியமா? டேய் வண்டாடா. வாங்க மேடம். என்னால முடியாது. நோ, என்னால முடியாது. என்ன நடக்குதுங்க? என்ன கேளுன்றீங்க? What do you guys want? தியா, we need your help. எங்க ப்ராஜெக்ட்காக ப்ளீஸ். It's no good. ஒரு ஃபீலே இல்லை. You are a famous travelogue writer, but there is just something missing. Character இருக்கு, ஆனா emotional depth இல்ல. See, உன் ப்ராப்ளம் என்னன்னா நீ உலகம் பூரா டிராவல் பண்ணிருக்க, பல வித்தியாசமான ஆளுங்களை பார்த்துருக்கிற, அவங்கள பத்தி எழுதியிருக்கிற. You have just been studying them. நீங்க உங்களை அவங்க லைஃப்ல இன்வால்வ் பண்றதே கிடையாது.
இது வந்து உங்க ரைட்டிங்கை பாதிக்குது. ரியல் லைஃப்ல கொஞ்சம் வாழுங்க. மேக் யுவர் செல்ஃப் எமோஷனலி அவைலபிள். ஃபீல் பண்ணணும். அது அப்பதான் ஒவ்வொரு கேரக்டரையும் எம்பத்தைஸ் பண்ண முடியும். யூ நோ வாட், நான் ஹெல்ப் பண்றேன். ஹலோ டேய் எங்கடா இருக்க? டேய் எங்க வேணா இருப்ப, நீ யாரா? உனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குற பாஸ் நீ என்ன யாருன்னு கேக்குறியா? இப்ப டிசிஆர் சப்மிட் பண்ணாம எங்கடா ஊர் சுத்திட்டு இருக்க? சார் இப்போதான் சார் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இனிமே கோல்டு மெம்பர் கிடையாது சார். அடுத்த வருஷத்துல நான் ஆட்டோமேட்டிக்கா பிளாட்டினம் மெம்பர் தான் சார். நீங்க இப்பயே என் பேர் போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி உன் பேர் அட்டெண்டன்ஸ்ல இருந்தே தூக்கலாம்னு இருக்க. ஐயோ சார் என்ன சொல்றீங்க? உனக்கு வேலை முக்கியம்னா உடனே ஆபீஸ்க்கு வா. சார் எனக்கு வேலை தான் சார் முக்கியம். ஒர்க் இஸ் ப்ரீஷியஸ். ஆன் தி வே சார். கபூர்ண்ணே ஒரு இஞ்சி டீ. ஓகே மணி. ஏய் தியா எங்க? டைம் என்ன? ஆன் த வேயா இருக்கும். அப்பா சொல்றாங்க கணக்கு. யோ 5 பிஸ்கட் நானும் சொல்றீங்க. என்ன மணி நீயே கேளு பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்னப்பா பிரச்சனை? Hi guys, how's it going? எப்படி ஃபாலோ பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். தியாவை முதல்ல அவங்க எல்லாரையும் மீட் பண்ண வைக்கணும். ஆனா எப்படின்னு தெரியல. மணி தானே? எங்கடா? ஒரு வழியா அவனுங்க காசை வாங்கி கொடுத்தப்பா. ரொம்ப தேங்க்ஸ். யாரடா சொல்ற? ஆமா மணி மாதிரி இல்ல? டேய் வா 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 சீக்கிரம் வா. நடந்தது எல்லாமே ஆக்சிடென்டல் கோஇன்சிடென்சஸ்.